போன வாரம் நடந்த ரொம்ப ஹைலைட்டான விஷயமே நம்மளுடைய எலெக்ஷன் ரிசல்ட் தான். எலெக்ஷன் ரிசல்ட்ட தாண்டி பேசப்பட்டுன விஷயம் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ். எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் ஏறக்குறைய எல்லாருமே தப்பா தான் பேசியிருந்தாங்க. தப்பா தான் சொல்லியிருந்தாங்க. நீங்க இந்தியா டுடே லைவ் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, ஆக்சிஸ் டுடே அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனியோடைய நிறுவனத்தினர் பிரதீப் அப்படின்ற ஒரு ஆன்லைன்லேயே வந்து அவருடைய ரிசல்ட் எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து தப்பா போனதுக்கு சாரி கேட்டு லைவ்லயே அழுதாரு. ஒரு பெரிய ட்ராமா நடந்துச்சு. ஸோ எக்ஸிட் போல் ரிசல்ட் பல பேர் தப்பா குடுத்த சமயத்துல யோகேந்திர யாதவ் அப்படின்ற ஒருத்தவர் தான் வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட்ட ஏறக்குறைய கரெக்ட்டா சொல்லியிருக்காரு. லைக் பிஜேபி 260 தாண்டாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பல ஸ்டேட்ல ஏறக்குறைய கொஞ்சம் கரெக்ட்டான ரிசல்ட்ஸ வந்து குடுத்திருந்தாரு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 5 விஷயத்த பத்தி. நம்பர் 1 யார் அந்த யோகேந்திர யாதவ்? நம்பர் 2 அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்ல என்ன தப்பா போயிருக்கலாம்? நம்பர் 3 ஜென்ரலா எக்ஸிட் போல் ரிசல்ட் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நிறுவனம் என்னெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும். நம்பர் 4 இந்த எலெக்ஷன் ரிசல்ட் கொடுக்குற பேன் இந்தியா மெசேஜ் என்னது? நம்பர் 5 இப்போ பிஜேபி ஜெயிச்சிருச்சு, கவர்மெண்ட்டையும் ஃபார்ம் பண்ணிடுச்சு ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ போடும்போது. இதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட்டோ இந்த கண்ட்ரியோ எப்படி இயங்கும் ஆர் எப்படி இயங்கினா நல்லா இருக்கும் அப்படின்ற 5 விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு ஒரு குவிக் இன்ஃபோ பைட் பார்க்க போறோம். நம்பர் 1 ஹூ இஸ் யோகேந்திர யாதவ்? 1963ல பிறந்திருக்காரு. 60 வயசு ஆகுது. பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், செஃபாலஜிஸ்ட், இந்த கருத்து கணிப்பெல்லாம் பண்றவரு. அதுக்கப்புறம் அவரு சீனியர் ஃபெலோ இன் சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் டெவலப்மெண்ட் சொசைட்டிஸ், யூஜிசி மெம்பரா இருக்காரு. பல நிறுவனத்தோடைய போர்ட்ல இருக்கிறாரு. ஆம் ஆத்மி ஃபார்ம் பண்ணப்பட்டம்போது அவர் அதுல எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரா இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு கருத்து வேறுபாடு வந்ததுக்கப்புறம் ஸ்வராஜ் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு, ஸ்வராஜ் இந்தியா அப்படின்னு ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு அதோடைய ஃபவுண்டிங் மெம்பரா இப்போ இயங்கிட்டு இருக்காரு. அவர் நிறைய மீடியா ஹவுசஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒன்ஸ் பொலிட்டிக்கல் கரியர் ஸ்டார்ட் பண்ண பிறகு அவருடைய மீடியா ஹவுஸ், அதுக்கப்புறம் ஏற்கனவே மீடியா ஹவுஸ்ல ஒர்க் பண்ணும்போது நிறைய கருத்து கணிப்பெல்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் விட்டுட்டு பொலிட்டிக்கல் கரியர் நோக்கி வந்துட்டாரு. பட் இந்த தடவை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா மீடியா ஹவுசஸும் ஒரே டைரக்ஷன்லேயே நியூஸ் கொடுத்தாங்க. பிளஸ் மேஜரா எல்லாருமே உண்மைக்கு புறம்பா நியூஸ் சொல்ல மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால நான் வந்து திருப்பி ஐ வென்ட் பேக் டு மை ரூட்ஸ். அதாவது திருப்பி நான் இந்த கருத்து கணிப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இந்த கருத்து கணிப்பை இந்த தடவை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்பர் 2 யோகேந்திர யாதவோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்ல என்னெல்லாம் தப்பா போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல நம்பர் 1 அண்டர் சாம்பிளிங். ஜென்ரலா இந்த டவுன் ரோடன் மக்கள் மத்தியில ஒரு அண்டர் சாம்பிளிங் எப்பவுமே நடக்கிறது தான் எக்ஸிட் போல்ல அப்படின்றாரு. ஸோ அது என்னன்னா இந்த ரொம்ப புவர் ஆர் அண்டர் ப்ரிவிலேஜ் மக்கள், பீப்புள் ஹூ டோன்ட் ஹேவ் தட் மச் ஆஃப் வாய்ஸ், இவங்க கிட்ட எல்லாம் வந்து நிறைய பேர் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை போய் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அங்க ஒரு அண்டர் சாம்பிளிங் ஜென்ரலாவே நடக்கும். பட் ஆனா இந்த மக்கள் எல்லாரும் வேற வேற பார்ட்டிக்கு ஓட் பண்ணும்போது ஒரு கன்சாலிடேஷன் ஆயிடும். அந்த கன்சாலிடேஷன் ஆகும்போது இந்த எரர் வராது. பட் இந்த தடவை எல்லாரும் சேர்ந்து இந்த அன்ட்ரோடன் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடும்போது தேர் வாஸ் அ மேசிவ் ஃபெயிலியர் இன் தி எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. பாயிண்ட் நம்பர் 2 அண்டர் ரிப்போர்ட்டிங். அண்டர் ரிப்போர்ட்டிங்னா என்னன்னா, ஜென்ரலா வந்து இந்த எக்ஸிட் போல் எலெக்ஷன்ல கேட்கும்போது ஒருத்தவங்க வந்து யாருக்கு ஓட்டு போடுறேன்னு கரெக்டா சொல்லாம இருக்கிறது அண்டர் ரிப்போர்ட்டிங். லைக் எஸ்பெஷலி இந்த உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் மாதிரியான ஸ்டேட்ல எல்லாமே இந்தியா கூட்டணிக்கு போடுறவங்க பல பேர் வந்து கரெக்டா டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. லைக் அவங்க என்ன என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நாங்க இன்னும் டிசைட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர் நாங்க பிஜேபிக்கே போட போறோம்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா போடும்போது இந்தியா கூட்டணிக்கு போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து அண்டர் ரிப்போர்ட்டிங். இந்தியா கூட்டணிக்கு போடுற நிறைய பேர் வந்து அண்டர் ரிப்போர்ட்டிங் பண்ணது இந்த எலெக்ஷன் போல் ரிசல்ட் தப்பா வந்ததுக்கு ஒரு காரணம். 3வது காரணம் வந்து அண்டர் அக்ரிகேஷன். ஜென்ரலா வந்து இந்த எலெக்ஷன் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும். யாருக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லாம டிசைட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ, அவங்க எல்லாரையுமே இந்த டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ்க்கு மத்தியில ஒரு அக்ரிகேஷன் பண்ணுவாங்க. அந்த அக்ரிகேஷன் பண்ணும்போது எல்லா பார்ட்டிஸுக்கும் ஈக்குவலன்ட்டா பண்ணணும். அது ஈக்குவலன்ட்டா பண்ணாம, ஒன் சைடடா பண்ணும் பட்சத்துல தேர் வில் பி அன் எரர். என்னதான் நடந்தாலுமே, எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது, எப்பவுமே தேர் வில் பி அ லாட் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. பட் எல்லா எரருமே டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல இருக்கும். இப்போ ஒரு எரர் வந்து என்டிஏக்கு சாதகமா இருக்கும். ஒரு எரர் வந்து என்டிஏக்கு பாதகமா இருக்கும். ஆர் இந்தியா கூட்டணிக்கு சாதகமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு எரரும் டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல பண்ணும்போது, எல்லா எரரும் கேன்சல் அவுட் ஆகி
ஓரளவுக்கு கரெக்ட்டான ரிசல்ட் கடைசில வரும். ஆனா, இந்த தடவ என்ன ஆயிருக்குன்னா, எல்லா எரருமே ஒரே டைரக்ஷன்ல போயிருக்கு. ஆர் சம்டைம்ஸ் நம்ப ஃபைனல் அக்ரிகேஷன் பண்ணும்போது, கான்ஷியஸா இந்த எரர் எல்லாத்தையும் ஒரே டைரக்ஷன்ல அ அக்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஒரு மெயின் ரீசன் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் தப்பா வந்ததுக்கு அப்படின்னு சொல்றாரு. லைக் 3 காரணம். 1 வந்து அண்டர் சாம்பிளிங், 2வது வந்து அண்டர் ரிப்போர்ட்டிங், 3வது வந்து அண்டர் அக்ரிகேஷன் அண்ட் ஃபைனல் வந்து ஆல் எரர்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் a சேம் டைரக்ஷன். பாயிண்ட் நம்பர் 3. யோகேந்திர யாதவ் ஜென்ரலா இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் பண்ற கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்றாரு. நம்பர் 1. முதல்ல அவங்களுக்கு அவங்க வந்து ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு வேலை செய்றாங்களா? இல்ல ஏதாவது ஒரு பார்ட்டி அவங்கள ஃபண்ட் பண்ணியிருக்கா? அப்படின்னு டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. டிஸ்க்ளோஷர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா, அந்த எக்ஸிட் போல் கம்பெனிக்கு யாராவது காசு குடுத்துருக்காங்களா? இல்ல அந்த எக்ஸிட் போல் கம்பெனி ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வேலை செய்யுதா? அவங்களுக்கு அது இம்பார்ட்டன்ட்டோ இல்லையோ, அத பார்க்குற மக்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிஸ்க்ளோஷர் ஆஃப் ஃபண்டிங் அண்ட் டிஸ்க்ளோஷர் ஆஃப் விச் பார்ட்டி தே ஆர் வொர்க்கிங் அப்படின்ற விஷயம். பாயிண்ட் நம்பர் 2 வந்து அவங்களுடைய மெத்தடாலஜியும், அவங்களுடைய டேட்டாவையும் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா, இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணும்போது நெறைய மெத்தடாலஜிஸ் இருக்கு. அந்த பர்ட்டிகுலர் கம்பெனி என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுச்சுன்னு சொல்லணும். அத விட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் அவங்களுடைய ஆக்சஸ் டூ டேட்டா. எல்லாம் இந்த இந்த சர்வேவ பார்க்குற எல்லாருக்குமே ஆக்சஸ் டூ டேட்டா இருக்கணும். அவங்க யார்கிட்ட இருந்து எடுத்தாங்க? எங்கேருந்து எந்த இடத்துல இருந்து எடுத்தாங்க? என்ன மாரி சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க? எத்தன நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணாங்க? எந்தெந்த ரீஜன்லலாம் கலெக்ட் பண்ணாங்க? இந்த மாதிரி நெறைய டேட்டாவையும் சேர்த்து பப்ளிஷ் பண்ணணும். சப்போஸ் யாராவது இந்த சர்வே பார்க்குறாங்க, அவங்களுக்கு சில டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, தே ஷுட் ஹேவ் ஆக்சஸ் டூ தீஸ் டேட்டா அப்படின்னு சொல்றாரு. 4வது விஷயம், இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ட பத்தி எல்லாம் பார்த்தாச்சு. பட் ஜெனரலா இந்த எலக்ஷன் இந்த கண்ட்ரிக்கு சொன்ன மெசேஜ் என்ன? 2 இம்பார்ட்டன்ட் மெசேஜ் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, கண்டெய்ன்மென்ட் ஆஃப் ஓவர் ஆர்ச்சிங் பவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னன்னா, லைக் எப்பவுமே ஒரு தனி நபரோ, இல்ல ஒரு நிறுவனமோ நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன தாண்டி ரொம்ப பவர்ஃபுல்லா வளரும் பட்சத்துல, எல்லா மக்களும் சேர்ந்து அவங்கள கண்டெயின் பண்ணுவாங்க. இதுதான் எப்பவுமே உலக அளவுல நடக்கிற ஒரு ஃபினாமினா. அதாவது ஹிட்லர் காலத்துல இருந்து, இந்திரா காந்தி காலத்துல இருந்து ஒருவரோ, இல்ல ஒரு பார்ட்டியோ ரொம்ப பவர்ஃபுல்லா வளரும்போது, எல்லா மக்களும் சேர்ந்து அவங்கள கன்டெயின் பண்ணுவாங்க. அது கரெக்ட்டா இருந்தாலும் சரி, அவங்க கரெக்ட்டா நடந்தாலும் சரி, தப்பா நடந்தாலும் சரி, தேர் வில் பி அ ஆப்போசிட் ஃபோர்ஸ் விச் வில் கன்டெயின் தட் பவர் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு தனி நபர் ஜாஸ்தியா வளரும் பட்சத்துல, இது வந்து அவரு வந்து கன்டெயின் பண்ணியிருக்காங்க. நம்ம மக்கள் எல்லாம் சேர்ந்து அப்படின்றது ஒரு எப்பவுமே நடக்கிற ஒரு ஃபினாமினான். அது இப்பயும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. 2வது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் வந்து தேர் இஸ் நோ ஒன் தம்ப் ரூல் ஆர் தேர் இஸ் நோ ஒன் நரேட்டிவ் ஃபார் தி கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளுடைய இந்தியா மக்கள் எப்பவுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு வந்தா ஒரு விதமாவும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு வந்தா இன்னொரு விதமாவும் தான் எப்பவுமே ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, இந்த ஒன் நரேட்டிவ் ஃபார் தி கண்ட்ரி எப்பவுமே வொர்க் ஆகாது அப்படின்னு தான் எல்லா தரப்பு மக்களும் நெனச்சிருக்காங்க. எப்பவுமே அவங்களோட ஸ்டேட்டுன்னு வரும்போது தேர் சாய்ஸஸ் வில் பி டிஃபரெண்ட். ஒருத்தரால ஆர் ஒரு தனி நபர் சென்ட்ரல் பெர்சனால ஒரு ஸ்டேட்டும் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு இந்தியாக்குள்ள. எல்லா ஸ்டேட்டோடைய பிரெஃபரன்ஸஸ பத்தியும் கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாது. அப்படின்றதுல ரொம்ப ஷூரா இருக்காங்க மக்கள். அதுதான் வந்து தே டோன்ட் அக்செப்ட் ஃபார் ஒன் நரேட்டிவ் ஃபார் ஒன் கண்ட்ரி அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். ஃபைனலான விஷயம். என்டிஏ கவர்ன்மெண்ட் ஃபார்ம் பண்ண பிறகு ஜெனரலா இதுக்கு மேல இந்த கவர்ன்மெண்ட் எப்படி இருக்கும்? ஆர் எப்படி நடந்தா நல்லாருக்கும்? அப்படின்னு சொல்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் விஷயம் த ஆப்போசிஷன் பார்ட்டி டூ பி மோர் வோக்கல். நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆர் நம்ம பார்லிமென்ட்டே ரொம்ப ஒரு அழகான டிபேட் செஷனா எப்பவுமே இருக்கும். அதுதான் நம்ம பார்லிமென்ட்டோடைய ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யுனிக்கான விஷயம். நெறைய கேள்விகள் அப்போசிஷன் பார்ட்டி கேட்பாங்க. நெறைய பதில்கள் ரூலிங் பார்ட்டி சொல்லணும். இட் வில் பி அ வெரி வெரி ஹெல்த்தி டிபேட் இன் ஆர் பார்லிமென்ட். எப்பவுமே இந்த அப்போசிஷன் பார்ட்டி ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் எடுக்கும்போது இந்த ஹெல்தி டிபேட் இருக்காது. ஸோ இந்த இந்த தடவ ஒரு நல்ல நம்பர்ஸ் அப்போசிஷன் பார்ட்டிக்கு வந்ததால, த அப்போசிஷன் பார்ட்டி வில் பி ரியலி வோக்கல் அண்ட் கேன் பிரிங் அவுட் லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2வது இம்பார்ட்டன்ட்டான விஷயம் இந்த மீடியா. மீடியா வந்து உண்மைக்கு புறம்பான விஷயத்த நெறைய சொல்லிட்டு இருக்காங்க. லைக் எப்பவுமே வந்து பல மீடியாக்கள் ரூலிங் பார்ட்டிக்காக தான் வொர்க் பண்ணுவாங்க. ஆனா எல்லா மீடியாவும் அப்படி வொர்க் பண்ண மாட்டாங்க. நெறைய மீடியா
மீடியாஸ் வந்து உண்மைய கொண்டு வருவாங்க. ஆனா, எப்பவுமே வந்து ஒரு ஒரு தம்பிங் விக்டரி இருக்கும் பட்சத்துல, எல்லா மீடியா ஹவுஸஸும் ஒரு ஒரு அந்த ரூலிங் பவர நோக்கியே எல்லாருமே வந்து நியூஸ சொல்லும்போது, தேர் இஸ் அ லாட் ஆஃப் இன்இக்வாலிட்டி இங்க அண்ட் மக்களுக்கு உண்மையா என்ன நடக்குதுன்னு தெரியதில்ல. ஸோ, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கவர்ன்மெண்ட் ஃபார்ம் ஆன பிறகு, இந்த மீடியா எல்லாம் நிஜமாலுமே உண்மைய ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. 3வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் வந்து இந்த ஜுடிஷியரி ஆர் இந்த டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் இந்த கோர்ட்டு, இடி, ஐடி இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே ஒரு கொலிஷன் கவர்ன்மெண்ட் இருக்கும்போது தான் இண்டிவிஜுவலா இயங்க முடியும். எப்பவுமே ஒரு பார்ட்டிக்கு மேஜர் பவர் இருக்கும்போது, இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் ரொம்ப மிஸ்யூஸ் பண்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பாஸ்ட்ல அது நடந்தும் இருக்கு. ஸோ எஸ்பெஷலி கோர்ட்டு, இடி, ஐடி மாரி நிறுவனங்கள்லாம் மிஸ்யூஸ் பண்ணா, அது நம்ம கண்ட்ரிக்கே நல்லது கிடையாது. இந்த மாதிரி ஒரு கொலிஷன் கவர்ன்மெண்ட் இருக்கும்போது, இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணாம கரெக்ட்டா இவங்கலாம் இயங்க முடியும். அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் கடைசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம், புரொட்டஸ்ட் மூவ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயத்துல தான் நம்ம இந்தியான்ற கண்ட்ரியே ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம இந்த இந்தியா கண்ட்ரி ஃபார்ம் பண்ணதே ஒரு புரொட்டஸ்ட்டும், ஒரு மூவ்மெண்ட் மூலியமா தான். இந்த மாதிரி புரொட்டஸ்ட், மூவ்மெண்ட் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரியும் ஒரு ஒரு சைனா மாதிரி, இல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு கொரியா மாதிரியான ஒரு ஒரு கண்ட்ரியா மாறிடும். இந்த புரொட்டஸ்ட்டும், இந்த மூவ்மெண்ட்டும் நல்லபடியா நடக்கும் பட்சத்துல இந்த இந்த மாதிரி நெறைய மூவ்மெண்ட்ஸ் நமக்கு நெறைய நல்ல விஷயங்கள கொண்டு வந்திருக்கு. ஸோ புரொட்டஸ்ட்டும், மூவ்மெண்ட்டும் கன்டெயின் பண்ற மாதிரியான ஒரு கவர்ன்மெண்ட் வரக்கூடாது. இந்த எல்லா மூவ்மெண்ட்ஸும் ஒரு நல்ல ஹெல்தியான முறையில நடக்கணும். நடக்கும்போது அந்த ரூலிங் கவர்ன்மெண்ட்டும் அது ஏன் நடக்குது அப்படின்றதையும் கன்சிடர் பண்ணணும். அதுக்கு ஒரு கொலிஷன் கவர்ன்மெண்ட் இருந்தா அதுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. இந்த விஷயம் எதுவுமே நான் சொன்னது கிடையாதுங்க. இது எல்லாமே யோகேந்திர யாதவ் சொன்னது. ஸோ எக்ஸிட் போல்ல பத்தியும், எலக்ஷன் ரிசல்ட்ட பத்தியும் பார்த்துருக்கோம். ஆனா, இந்த எலக்ஷன் ரிசல்ட் நமக்கு குடுத்த ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்டின்னா, இன்டெகிரிட்டி ஆஃப் தி போலிங் சிஸ்டம். நம்ம எல்லாருக்குமே நெறைய டவுட்ஸ் இருந்தது. இவிஎம் மெஷின பத்தி, போலிங் சிஸ்டம பத்தி. இவிஎம் மெஷின்ஸ் எல்லாம் ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம் தான். யாராவது அத டேம்பர் பண்ணிட்டா என்ன பண்றது? அந்த மாதிரி நெறைய டவுட்ஸ் இருந்தது. அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை ஆயி, இல்ல அதோட இன்டெகிரிட்டி இன்னும் கரெக்ட்டா தான் இருக்கு. நம்ம போலிங் சிஸ்டம் கரெக்ட்டா தான் வொர்க் பண்ணுது. இவிஎம் மெஷின்ஸ் எல்லாமே அவ்வளோ சீக்கிரமா எல்லாராலயும் டேம்பர் பண்ண முடியாது. அப்படின்றத நிலைநாட்டியிருக்குது. ஸோ இந்த இந்த ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ குடுக்குற ஒரு விஷயம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த தடவ நடந்தது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே எலக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச உடனே அத ஏத்துக்கிட்டு தான் இருக்காங்க. யாருமே வந்து இவிஎம் மெஷின் சரியா வேல பார்க்கல, இல்ல இத வந்து யாரோ வந்து மேனிபுலேட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் நெறைய பேர் சொல்லல. ஸோ அந்த விஷயத்துல நம்ம போலிங் சிஸ்டம் இன்டெக்ரலா கரெக்ட்டா வொர்க் ஆயிருக்கு. அப்படின்றத பெரும்பான்மை மக்கள் நம்புறாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 2வது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம்னா, இந்த உலகத்திலேயே நம்ம கிட்ட தான் வோட்டிங் பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. 96 crore வோட்டர்ஸ் எத்தன ஃபேஸா வந்து வோட்டிங் நடந்தது. இத்தன பேர் வோட் பண்ணியிருக்காங்க. டிஃபரண்ட் ஃபேஸஸ்ல வோட் பண்ணியிருக்காங்க. டிஃபரண்ட் டைப் ஆஃப் மக்கள் வோட் பண்ணியிருக்காங்க. இவ்ளோ பெரிய ஒரு எலக்ஷன் திருவிழாவா நடந்தா கூட, எல்லா இடத்துலயும் அமைதியா, பீஸ்ஃபுல்லா எந்தவித பிரச்சனையும் இல்லாம, எல்லா இடத்துலயும் ஓட்ட காஸ்ட் பண்ணி, கவுண்டிங் டே அன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை பெருசா வெடிக்காம வெளியில அனவுன்ஸ் பண்ணது நிஜமாலுமே ரொம்ப 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 பெரிய விஷயம். பல கண்ட்ரீஸ்ல இத செய்ய முடியாம ரொம்ப ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. இவ்ளோ பெரிய எலக்ஷன் பாப்புலேஷன் இருந்தும், நம்பளால பீஸ்ஃபுல்லா ஒரு எலக்ஷன பல ஃபேஸ்ல கண்டக்ட் பண்ணி, அந்த எலக்ஷன் ரிசல்ட்ட ஒரு நாள் சொல்லும் பட்சத்திலயும், அது ரூலிங் பார்ட்டிக்கு ஆப்போசிட்டா இருக்கும் பட்சத்திலயும், எந்தவித பெரிய பிரச்சனையும் உருவாகாம இருக்கிறது, நிஜமாலுமே நம்ப எல்லாமே ஒரு மெச்சூர்ட் சொசைட்டிய நோக்கி போயிட்டோம். அப்படின்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான அ அ ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் அப்படின்னுட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஸோ இந்த 2 விஷயமுமே நம்ம மக்களுக்கு நம்மளோட கண்ட்ரி மேலயும், நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் மேலயும், நம்மளுடைய டெமோக்ராட்டிக் சிஸ்டம் மேலயும் ஒரு கான்ஃபிடன்ஸ குடுக்குது. எது எப்படி இருந்தாலும், நம்ப எல்லாரும் வோட் பண்ணி ஒரு கவர்ன்மெண்ட் ஃபார்ம் பண்ணும் பட்சத்தில, அதன் மேல நம்பிக்கை வச்சு, அடுத்த 5 இயர்ஸ் நம்ப மூவ் ஆகுறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதுதான் இன்னைய இன்ஃபோ பைட். அடுத்த இன்ஃபோ பைட்ல சந்திக்கலாம்.